17வது ஐபிஎல் தொடரின் முதல் போட்டி சேப்பாக்கம் மைதானத்தில் தொடங்க உள்ளதை அடுத்து போட்டியை காண ஏராளமான ரசிகர்கள் அங்கு குவிந்திருக்கிறார்கள். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் பாவேந்தர். முதல் போட்டியை காண தற்பொழுது சேப்பாக்கம் மைதானத்தில் ரசிகர்களோட வருகை எந்த அளவுக்கு இருக்கு, என்ன சொல்றாங்க ரசிகர்கள்? வணக்கம். கிரிக்கெட் ரசிகர்களின் திருவிழாவாக கொண்டாடப்படக்கூடிய ஐபிஎல் போட்டியானது இப்போ நம்ம சென்னையில் சேப்பாக்கம் மைதானத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்குது. இது 17வது சீசன். இது கிட்டத்தட்ட 10 அணிகள் இருக்குது. முதல் ஷெடியூல் வந்துருச்சு. முதல் ஷெடியூல் வந்ததுலேருந்து எப்போ டிக்கெட் விற்பனையாக போகுது, எப்போ மேட்ச் பார்க்க போகலாம் அப்படின்னா கிரிக்கெட் ரசிகர்கள் ஆரவாரமாக இருந்த நிலையில் 18ஆம் தேதியானது டிக்கெட் விற்பனையானது முதலாக நடைபெற்றது. இதில் சிஎஸ்கே ரசிகர்கள் அனைவருக்கும் டிக்கெட் விற்பனை நடைபெறும் போது டிக்கெட் கிடைத்திருந்தது. இப்போது இங்கே சென்னை சேப்பாக்கம் மைதானம் முழுக்க இன்னைக்கு சிஎஸ்கே ரசிகர்கள் வசம் கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி மேட்ச் முதல்ல 17வது சீசன்ல முதல் மேட்ச் இங்கே சென்னையில் நடைபெறுது. அதுவும் ஆர்சிபி வெர்சஸ் சிஎஸ்கே மேட்ச்னா ரசிகர்கள் மத்தியில் சொல்லவே வேணாம், அது அந்த அளவுக்கு ஃபயராக இருக்கும். இன்னைக்கு நம்ம கூட சிஎஸ்கே ரசிகர்கள் இருக்காங்க. அவங்க எங்கிருந்து வந்திருக்காங்க, சில கேள்விகள் கேட்கலாம். வாங்க, எங்கிருந்து வந்திருக்கீங்க, இன்னைக்கு மேட்ச் பார்க்க வந்திருக்கீங்க, உங்க பேர்? Okay, I am working in Chennai. I am from Kerala. I am a big fan of Dhoni. இன்னைக்கு மேட்ச் பார்க்க வந்திருக்கீங்களே, இதான் ஃபர்ஸ்ட் டைமா இல்லை இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? ஆர்சிபி கூட நம்ம எப்படி வின் பண்ண போறீங்க? இது என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஐ ஆம் வெரி மச் எக்ஸைட்டட். எப்படி சொல்கிறேன்னு தெரியல, சின்ன வயசுல இருந்து டிவியில் மட்டும்தான் பார்த்துருக்கு. ஸோ கிரவுண்டு இப்போவே எனக்கு அந்த வைப் கிடைக்குது. ஸோ ஐ ஆம் சீரியஸ்லி எக்ஸைட்டட் அண்ட் போத் த டீம்ஸ் ஆர் சூப்பர் டீம்ஸ். ஸோ யா, பார்க்கலாம் யார் வின் பண்ணலான்னு. வின்னிங் அந்த இமோஷன், இட்ஸ் அன் இமோஷன். ரசிகர்கள் சொன்னது போல தோனி என்பது ஒரு சாதாரண வார்த்தையால் அது முழுக்க உணர்ச்சியால் கட்டமைக்கப்பட்ட ஒரு வார்த்தைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆர்சிபி ஃபேன் நம்மளோட இணைந்திருக்காங்க. அவங்க எப்படி வந்திருக்காங்க அதை பற்றி கேட்கலாம். நீங்க எங்கிருந்து வந்திருக்கீங்க, இன்னைக்கு மேட்ச் பார்க்க வந்திருக்கீங்க, எப்படி? அமேசிங் அட்மாஸ்பியர். ஐபிஎல் ஓப்பனரே ஆர்சிபி சிஎஸ்கே செமையாக இருக்க போகுது. நாங்கள் இப்போ தான் பெங்களூர் போயிட்டு ஆர்சிபி அன்பாக்ஸ் ஈவெண்ட்லாம் போய் பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ நாங்களும் சென்னை தான், பட் ஆர்சிபி ஃபேன்ஸ், விராட் கோலிக்காக. இன்னைக்கு மேட்ச்சுக்கு வந்திருக்கீங்கல்ல, இந்த ஆம்பியன்ஸ் எப்படி இருக்கு? கிரவுண்டுக்கு வந்திருக்கீங்க, இந்த முதல் டைமா, இது எத்தனை டைம்? இல்லை, நான் ஏற்கனவே வந்திருக்கேன், லாஸ்ட் இயரும் வந்தேன். பட் ஆனால் லாஸ்ட் இயர் சிஎஸ்கே ஆர்சிபி இங்கே சேப்பாக்கில் நடக்கல. ஸோ பெங்களூர் தான் போய் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இந்த வருஷம் சேப்பாக்கிலே நடக்கிறதால வெரி எக்ஸைட்டட் டு சி. விராட் கோலியோட பெரிய ஃபேன் நாங்களாம். ஸோ பெங்களூர் போயிட்டு ஆர்சிபி அன்பாக்ஸ் ஈவெண்ட்லாம் பார்த்துட்டு இப்போது மேட்ச்சில் பார்க்குறதுக்கு வெயிட்டிங். செம்மையாக இருக்குது ஆம்பியன்ஸ். நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான் இருக்காங்க, கொஞ்சம் ஆர்சிபி ஃபேன்ஸ் தான், பரவாயில்ல பார்த்துக்கலாம். இப்போ ரசிகர்கள் சொன்னது போல சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் முழுக்க சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்களோட கையில் தான் இருக்குன்னு சொல்ல முடியும். இப்போ மீண்டும் சென்னை ரசிகர் ஒருத்தவங்கள்ட்ட கேட்கலாம். சார், எங்கிருந்து வந்திருக்கீங்க, உங்க பேர் என்ன? நாங்கள் ஈரோட்லேருந்து வந்திருக்கோம். நாங்கள் தீவிர தோனி ஃபேன் ஃப்ரம் த வெரி ஸ்டார்ட். ஸோ லாஸ்ட் இயர் கப் வின் பண்ணிட்டோம். ஸோ இந்த இயர் வந்து டசன்ட் மேட்டர் கப்பு வின் பண்ணுறோமோ இல்லையோ, வி ஆர் ஹியர் டு செலிப்ரேட் தலை தோனி எம்எஸ்டி. எண்ட் ஆஃப் த டே எங்களுக்கு மேட்ச் ஜெயிக்கிறது முக்கியம் இல்லை, மேட்ச்சில் போய் அங்கே சண்டை செய்கிறது தான். ஜெயிச்சு செலுத்திட்டு ஜெயிக்கிறாங்களான்னு பார்ப்போம். சரி, ஈஸாலா கப் நம்மதேன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷமும் சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஜெயிச்சுட்டு போகிறாங்க. அதாவது 16 ஆண்டு காலமாக கப்பு வின் பண்ண வேண்டும் அப்படிங்கிற துடிப்போடு தான் பெங்களூர் அணி விளையாடி வருகிறது. எப்படியாவது வின் பண்ணிடணும் அப்படின்னு தான் பெங்களூர் ரசிகரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடைபெற்ற WPL கூட பெங்களூர் அணி தான் வந்து வின் பண்ணிருந்துச்சு. இப்போ வந்து ஆர்சிபி ரசிகர்கள் வந்து இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, எப்படி நாங்கள் இன்னைக்கு வின் பண்ணி சிஎஸ்கே இங்கிருந்து போகும்போது இன்னைக்கு வெற்றி என்கின்ற இலக்கோட போகும்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பார்ப்போம். சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜ்குமாரோடன் செய்தியாளர் இரா பாவேந்தர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.